ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சோஷியல் மீடியா பக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்கப்பா, ஸ்பாய்லர்ஸ் அள்ளி குமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் சோஷியல் மீடியாவை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் பிளாக் பஸ்டர் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மாதங்கள் கழிச்சு மார்வல் சைட்லேருந்து ஒரு தாறுமாறான ஒரு ப்ராஜெக்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் இந்த படத்தை பற்றின தாறுமாறான ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ டெட்பூல் ஃபேன்ஸ்லாம் ரெட் கலர் ஹார்ட் சிம்பிளை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வூல்வரின் ஃபேன்ஸ்லாம் எல்லோ கலர் ஹார்ட் சிம்பிளை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்க டெட்பூலுக்கு வூல்வரினுக்கு அப்படின்றத. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெட்பூல் 3 இந்த படம் டெட்பூல் 2க்கு அப்புறமே 2 வருஷத்துலேயே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு டிஸ்னி மார்வல்ஸ் இவங்க போட்டிருந்த பிளான் இதுபடி வந்து நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் 20th Century Fox வந்து நம்ம டிஸ்னி அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மியூட்டன்ஸும் வந்து இதுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி, ஓகே, மியூட்டன்ஸும் நம்ம கிட்ட கிடச்சிட்டாங்கன்னும் போது நம்ம இந்த MCUவில் இவங்களை சேர்ப்போம். அதுக்கு வரையும் கொஞ்சம் நல்ல கதை அமைகிற வரையும் இவங்களை வெயிட் பண்ண வைப்போம். நல்ல ப்ராஜெக்ட்ல இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் மியூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஃபைகே வந்து மியூட்டன்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ஸ் இந்த மாதிரியான மெயின் ஃபிலிம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ராப்பராக டெலிவர் பண்ணாங்க. இதை நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஃபேஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்தி வச்சிட்டாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டெட்பூல் 3 வந்து ரொம்ப தள்ளி போயிருச்சு. பட் இருந்தாலும் இதை வந்து ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் டெட்பூல் 2 வந்து PG-13 PG-16 டெலிவர் பண்ணாங்க. அதை வந்து R-rated கொடுக்கல. அதுவே வந்து பாத்தீங்கன்னா பல ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சது. பிகாஸ் டெட்பூல் 1 வந்து ஒரு தரமான R-rated ஃபிலிம் வந்து பயங்கரமா கலெக்ட் பண்ணிச்சு. எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதுல இருந்து டெட்பூல் 2 வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இந்த படம் உண்மையிலேயே பெஸ்டா பண்ணும், முக்கியமா R-ratedல தான் பண்ணுன்றத வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி ஆக்டரும் சரி ரெண்டு பேரும் கலந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்க. உண்மையிலேயே ரயன் ரெனால்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாராட்டி ஆகணும். இந்த ஒரு மனுஷன் தான் நின்று இந்த படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்காரு நமக்காக. முக்கியமா இவர் தான் கெவின் ஃபைகே MCU இந்த மாதிரியான அபிஷியல்ஸ்ட பேசி பல பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாம ஹியூ ஜாக்மேனை இவர் தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இது மாதிரியான பல விஷயங்களை இந்த மனுஷன் தான் செஞ்சிருக்காரு நமக்காக. உண்மையிலே இந்த படத்துக்காக வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். இந்த டெட்பூல் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. இதை தாண்டி இந்த படம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக போராடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு R-ratedல ஹியூ ஜாக்மேன் வந்து வேரியன்ஸ் இது எல்லாமே மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் ஃபிலிமா இந்த படம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரயன் ரெனால்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து ஹியூ ஜாக்மேன் ஃபேன்ஸே இருப்பீங்க. ஹியூ ஜாக்மேன் வரணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. பட் மார்வல் அதுக்கான ஸ்டெப் அதை எடுத்து வச்சாங்களா, இல்லை ஹியூ ஜாக்மேனே அதுக்கு வந்து ரெடி ஆனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட் தான். பிகாஸ் லோகன்ற ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கிடைச்சிருச்சு இந்த ஒரு கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு ஹியூ ஜாக்மேனும் விலகிட்டாரு. MCU அதுக்கப்புறம் கண்டுக்கல. இல்லை இவரை கொண்டு வரணும், இந்த மாதிரியான வேரியண்டா கொண்டு வரணும், இந்த படத்தில் இப்படி காமிச்சா இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்டை சூப்பரா அமைச்சிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நாட் ஓன்லி ஹியூ ஜாக்மேன், இதை தாண்டி இப்போ ரீசெண்டா டிவி ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா லாராவை காமிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் லைக் மியூட்டன்ஸ் இது மட்டும் இல்லாம MCUல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் இதுல அப்பியர் ஆக போறாங்க. ஃபைனலி மியூட்டன்ஸ் அண்ட் மார்வல்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரே ஒரு டைம் லைனுக்குள்ள வந்துட்டாங்க. லைக் இப்போ MCU சாகாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 20th Century Foxல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் வந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கமிங் ப்ராஜெக்டான சீக்ரெட் வார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இன்கிரெடிபிளா இருக்க போகுது. நீங்க இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் இந்த படத்தை பத்தி என்ன வேணா பேசலாம். பட் டெஃபினட்டா இந்த ரெண்டு பேரை பத்தி மட்டும்தான் நீங்க இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் சரி பேசுவீங்க. அது யாருன்னா ஒன்னு ரயன் ரெனால்ட்ஸ், அடுத்தது கெவின் ஃபைகே. ரெண்டு பேர்னால மட்டும்தான் இந்த படம் இப்படி அமைஞ்சிருக்கு. நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குற, இந்த ஆளால் தான் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மெயின் ஆக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்கா எனக்கு இந்த மாதிரி தான் கண்டென்ட் வேணும் நிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு கதையும் அதோட நீட ஆடியன்ஸ்க்கும் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் கொடுக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக ஃபிளாஷ் படம் பார்த்தோம், ஆக்வாமேன் படம் பார்த்தோம். நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸே வேண்டாம் வெறுப்பா கடமைக்கு சரி ஓகே காசை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டர்ஸ் நான் நடிக்க மாட்டேன், எனக்கு படம் இப்படி தான் வேணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நின்றுருந்தாங்கன்னா அங்கே மொத்தமாக கதையே வேற மாதிரி மாறி இருக்கும். பட் அந்த ஒரு தப்பை இங்கே ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் கெவின் ஃபைகே பண்ண விடலை. அதனாலே ரெண்டு லெஜெண்ட்ஸ்க்கும் ஹேட்ஸ் ஆஃப். இதை தாண்டி இந்த படத்தில் பப்பல கேமியோஸ் வரப்போகுது. ஸோ எல்லாமே
எல்லாமே வந்து ஸ்பாய்லர்ஸாக இருக்குன்ற காரணத்தினால நான் வந்து அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா நிறைய கேமியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் எல்லாருமே லீக் பண்ணிருக்கானுங்க. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹோல்சமான ஃபிலிமாக இந்த டெட்பூல் அண்ட் உல்வரின் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த அளவு ஹைப்பில் இருக்குன்னு தெரியல. பட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து பயங்கரமான ஒரு ஹைப்பாக மாறப்போகுது. எனக்கு தெரிஞ்சு 1 பில்லியன் கூட போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் பல சம்பவங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த படம் மட்டும் 1 பில்லியன் அடிச்சதுன்னா மார்வல் உண்மையிலே கண்ணை திறந்துருவாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து மார்வல் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கீகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சில குப்பையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்காது. சீக்கிரமாகவே நல்லபடியாக மார்வல் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கேப்டன் அமெரிக்காவோட ட்ரெய்லர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவு ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ இது மாதிரி நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து மார்வல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கடா எப்பா. ஸோ இந்த ஒரு படத்தை எப்படியாவது ஹிட் ஆக்குங்க. கண்டிப்பாக படத்தை நாளைக்கு பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்பாய்லர் இல்லாத பிரேக் டவுன் ஃபஸ்ட்டு போடுவோம். அதுக்கப்புறம் ஸ்பாய்லர் பிரேக் டவுன் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுவோம். அதனால் ரிவ்யூ காலையில் எவ்வளோ சீக்கிரம் என்னால் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெலிவர் பண்ணுறேன் படம் பார்த்துட்டு வந்துட்டு. ஏன்னா நாளைக்கு நான் 2 படம் வேற பார்க்க போகிறேன். ராயன் அதுக்கப்புறம் டெட்பூல் அண்ட் உல்வரின். ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக டக்குன்னு நாளைக்கு ரிவ்யூஸ் வரும். ஸோ எப்பயும் போல் ஸ்டே டியூன்டாக இருந்து எல்லா வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.